எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட லீட் கோட் ப்ராப்ளம் ஆஃப் த டே லார்ஜஸ்ட் 3 சேம் டிஜிட் நம்பர் இன் ஸ்ட்ரிங்கோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்கறதுக்கு இந்த ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சுப்போம். பாருங்க, இந்த ப்ராப்ளம்ல ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருப்பாங்க. ஒரு நம்பர்ன்னு ஒரு ஸ்ட்ரிங்க குடுத்திருப்பாங்க. இந்த நம்பர் ஸ்ட்ரிங்ல வந்து வாட் இஸ் த லார்ஜஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 3 டிஜிட் நம்பர் வித் த சேம் டிஜிட்ஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இங்க வந்து பாருங்க, இந்த ஒரு பெரிய நம்பர்ல நிறைய 3 டிஜிட் நம்பர்ஸ் இந்த சப்ஸ்ட்ரிங்கா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் 677 எடுக்கலாம், அப்புறம் 777 எடுக்கலாம், அப்புறம் இந்த 771 எடுக்கலாம். இப்படி நிறைய 3 டிஜிட் நம்பர்ஸ் நீங்க கன்சிக்யூட்டிவ் சப்ஸ்ட்ரிங்காக ஃபார்ம் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் இஸ் த லார்ஜஸ்ட் 3 டிஜிட் சப்ஸ்ட்ரிங் வித் த சேம் நம்பர். சரியா? ஸோ இங்க வந்து வாட் ஆர் த 3 டிஜிட் நம்பர்ஸ் வித் த சேம் நம்பர்ஸ். ஸோ இங்க வந்து 333 இருக்கு, இந்த 333 இருக்கு, அப்புறம் இந்த 777 இருக்கு. ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் ஆஃப் தீஸ் த்ரீ நம்பர்ஸ்? டெஃபினட்டா 777 தான். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். சப்போஸ் உங்க நம்பர்ல வந்து ஒரு கன்சிக்யூட்டிவ் 3 டிஜிட் நம்பர்ஸ் வித் சேம் டிஜிட்ஸ் இல்லைன்னா என்ன கொடுக்கணும்னா எம்டி ஸ்ட்ரிங். ஸோ இவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமே. இது எப்படி சால்வ் பண்ணணும்னு இப்ப பார்க்க போறோம். ஸோ நான் இங்க வந்து இந்த ப்ராப்ளமோட அல்காரிதம் எழுதி வச்சிருக்கேன். அதை பார்த்தும் நீங்க புரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா இந்த கோட் எக்ஸ்பிளனேஷனை பார்த்துக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஒரு ஐ பாயிண்டரோட ஒரு ஃபார் லூப் போட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங்கா படிக்க போறேன். until which character, until the லென்த் -2. யூசுவலா நீங்க அப் டு த லென்த் வந்து நீங்க படிச்சுட்டு போவீங்க ஒரு ஸ்ட்ரிங். இங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அப் டு த லென்த் நம்ம லென்த் -2 மட்டும் தான் இந்த ஐ பாயிண்டர் வச்சு படிப்போம். ஏன்னு குயிக்கா தெரிய போகுது உங்களுக்கு. சரியா? இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லார்ஜஸ்ட் வேரியபிள வந்து கிரியேட் பண்ணிட்டு அது வந்து -1ன்னு செட் பண்ணிக்கோங்க. இந்த லார்ஜஸ்ட் வேரியபிள் தான் என்ன கூற போகுது, அட் தி எண்ட் ஆஃப் மை லூப் வந்து இதுதான் இந்த லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர்ல வர இந்த ஒரு டிஜிட் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ண போகுது இந்த லார்ஜஸ்ட் வேரியபிள். ஸோ எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து i இஸ் இந்த 0th லொகேஷனா என்னன்னு பார்க்க போறீங்கன்னா, until i reaches this position நீங்க வந்து படிச்சுட்டே போக போறீங்க இந்த ஸ்ட்ரிங். என்ன செக் பண்றீங்கன்னா, இஃப் த கேரக்டர் அட் I matches the character at I+1 and character at I+2. So if does the character at I match the character at I+1 and I+2, இது I+1 ஆ இருக்கும், இது I+2 ஆ இருக்கும். இதை வந்து செக் பண்ணுங்க. does this match 677 மேட்ச் ஆகல. ஸோ டெஃபினட் என்ன பண்ணுங்க, வெறும் இந்த பாயிண்டர் 1ஆல மூவ் பண்ணுவீங்க. இவங்க மறுபடியும் சேம் லாஜிக்கா செக் பண்ணுவீங்க. does the character at I match I+1 and I+2? டெஃபினட்டா இங்க டெஃபினட்டா மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, this is the character at I ல. ஸோ லார்ஜஸ்ட் வேரியபிள் வந்து நீங்க லார்ஜஸ்ட் ஆஃப், ஸோ த மேக்ஸ் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் த மேக்ஸ் ஆஃப் திஸ் நம்பர், இதுல ரெண்டு என்ன மேக்ஸா இருக்கு? ஸோ 7 தான் டெஃபினட்டா மேக்ஸா இருக்கு. ஸோ இது வந்து 7 மாத்திருங்க. இப்போ ஐ பாயிண்டர் வந்து இங்க ஷிஃப்ட் பண்ணுவீங்க. இங்க 777 771 மேட்ச் ஆகல ஆல் த்ரீ நம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் இங்க ஐ பாயிண்டர் இங்க வரும். சரியா? இங்கேயும் 713 மேட்ச் ஆகல. ஸோ இங்க வரும் 133 மேட்ச் ஆகல. இங்க வருவீங்க. ஸோ இங்க பாருங்க 333. ஆல் தீஸ் த்ரீ நம்பர்ஸ் ஆர் மேட்சிங். மறுபடியும் த்ரீ நம்பர்ஸ் மேட்ச் ஆகும்போது, ஸோ த நம்பர் அட் ஐ லொகேஷனை நீங்க வந்து எடுத்து லார்ஜஸ்ட்ல என்ன அசைன் பண்ணீங்க, மேக்ஸ் ஆஃப் த கரண்ட் லார்ஜஸ்ட் அண்ட் த நம்பர் அட் தட் பொசிஷன். ஸோ மேக்ஸ் ஆஃப் 7 அண்ட் மேக்ஸ் ஆஃப் 3 என்னவா இருக்கும்? டெஃபினட்டா 7 தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பண்ண தேவையில்லை. மறுபடியும் இங்க வருவீங்க, 333. ஸோ இங்கேயும் மறுபடியும் 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கரெக்டா வராங்க. ஸோ மறுபடியும் மேக்ஸ் ஆஃப் 7 அண்ட் மேக்ஸ் ஆஃப் 3 என்னவா இருக்கும்? டெஃபினட்டா 7 தான் இருக்கும். மறுபடியும் ஒரு லொகேஷன் இங்க ஷிஃப்ட் பண்ணுவீங்க. இங்க மறுபடியும் 339 இங்க மேட்சே ஆகல. ஸோ யூ கேன் go to the next. ஸோ நெக்ஸ்ட் வந்து முதல்ல என்ன வருவீங்க, இப்போ ஸ்டாப் பண்ணிடுவீங்க. பிகாஸ் யூ only have to go up to length of the string -2. சரியா? யூஸ்வலா நீங்க ஃபுல் லென்த் வரைக்கும் போவீங்க. ஏன் -2 வரைக்கும் நிறுத்திடும்? ஏன்னா பாருங்க, each time I'm checking I+1 and I+2. So suppose இங்க இருந்து நீங்க I+1 and I+2 செக் பண்ணீங்க, I+1 டெஃபினட்டா வரும், ஆனா I+2ல அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் போயிடும். ஸோ அதான் ஐலயே ஸ்டாப் பண்ணிடும் இங்க L-2ல. ஓகேவா? இப்போ நம்மளோட லார்ஜஸ்ட் வேரியபிள் என்ன இருக்கு? 7 இருக்கு. நம்ம இந்த லூப் முடிச்சிட்டோம். லாஸ்ட்ல என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜஸ்ட் வேரியபிள்ல -1 இருக்கான்னு செக் பண்ணுவீங்க. -1 இருந்துச்சுன்னா என்ன கூறுது? ஸோ யூ நெவர் ஃபவுண்ட் அ 3 டிஜிட் நம்பர் இன் ஆர் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வித் த சேம் டிஜிட்ஸ். சரியா? ஸோ -1 உங்க ஃபைனலா உங்க வேரியபிள்ல வந்து இருந்துச்சுன்னா நீங்க வந்து எம்டி ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுங்க. சப்போஸ் -1 இல்லாம ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த நம்பரை வந்து இந்த 3 கேரக்டர்ஸ் ஆஃப் தட் நம்பர் வந்து எடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கா பண்ணி கொடுத்துருவீங்க. ஸோ இதுதான் எப்படி பண்ண போறதுன்னு கோடால பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட கோட். ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் என்ன தேவை, என் லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு குறிக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஸோ லார்ஜஸ்ட் இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஃபார் லூப்பை போட்டு நான் ஐ வேரியபிள் வச்சு ஆல் த கேரக்டர்ஸ் படிக்க போறேன். அப் டு விச் கேரக்டர்? அப் டு L-2, வேர் L இஸ் த லென்த் ஆஃப் த நம்பர் ஸ்ட்ரிங். சரியா? ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் length of num
-2. இப்போ என்ன செக் பண்ணும்? If the number at I is equal to the number at I plus 1 is equal to number of at I plus 2. So அதான் எனக்கு ஒரு there is a 3-digit number where all the digits are the same. So if num of I is equal to num of I plus 1 is equal to num of I plus 2. So இந்த மாதிரி கேஸ்ல நான் largest variable என்ன போட்டு போகணும்? Max of the current largest and max of this number of I. So largest is equal to max of the current largest, comma, number of I. So finally இந்த லூப்க்கு அப்புறம் டெஃபினட்டா the largest 3-digit நம்பர்ல சேம் digit நம்பர்ல வர digit வந்து என் largest variable போயிருக்கும். இங்க வந்து நீங்க instead of number of I, integer value of that num of I. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து நம்ம ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ல என்னவா இருக்கு? வெறும் கேரக்டர்ஸா இருக்கு சரியா? நம்மளோட அதோட இன்டிஜர் வேல்யூ தான் தேவை லார்ஜஸ்டோட கம்பேர் பண்ணி. ஓகே, இப்போ வந்து ஃபைனலா நம்ம வந்து ஆன்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ரிட்டர்ன் empty string if எந்த கண்டிஷன்ல வந்து empty string ரிட்டர்ன் பண்ண போறோம்? if largest is still -1, largest is equal to -1 னா I have still not found a 3-digit number with all same digits. else str of num. பாருங்க இங்க வந்து நான் வந்து இந்த நம்பரை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு நான் வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிட்டு லார்ஜஸ்டோட கம்பேர் பண்ணி மேக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன் லார்ஜஸ்டா. இப்போ வந்து இன்டிஜரா இருக்கிறத வந்து நான் மறுபடியும் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு இன்டூ 3 போட போறேன். இப்படிதான் எனக்கு வந்து 3-digit ஒரிஜினல் நம்பர் மறுபடியும் வரும். ஸோ இது வந்து சப்மிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட். நான் ஜாவா கோடையும் சிபிபி கோடையும் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடையும் போட வைக்கிறேன். அதை பார்த்து நீங்க கற்றுக்கலாம். நான் கூட சீக்கிரமா இன்னொரு வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் நான் பார்க்குற வரைக்கும் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.